அதிமுகவினுடைய போக்கு சரியாக இல்லை. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு யூபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிறார். ஆனால் அந்த கூட்டணி அறிவித்ததே மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கச்சே ஒரு குறைந்த கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றும் சொல்லியிருக்கிறார். எதிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் வரும் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மொழிக் கொள்கையிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும், இருமொழிக் கொள்கையிலே என்னவா இருக்கும், கல்வி திட்டத்திலே தேசிய கல்வியா மாநில கல்வியா, தமிழ்நாட்டிற்கு நிதி உதவிகள் மறுக்கப்படுவது, சமகிர சிக்ஷா அந்த நிதி கொடுக்கப்பதிலே மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது, தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஓரவஞ்சனை, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள். அது எதிலுமே எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் திட்டமிட்டு கட்சியை அவர்களுடைய கைப்பிடியிலே வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் எனக்கு அமைப்பு செயலாளர் இந்த பதவியை கொடுத்தார்கள். ஆனால் என்னை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால் தான் அங்கிருந்து விலகி